நான் இந்த வெளி உலகம், இந்த இகம் சார்ந்த உதாரணத்தை சொல்றேன். இன்னும் பரம் சார்ந்த உதாரணங்களையும் சொல்றேன். நல்லா புரிச்சுக்கோங்க. இன்னும் சில உதாரணங்கள். இதெல்லாம், இந்த உதாரணங்களை எல்லாம் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, எனர்ஜெட்டிக் போஸ்டர், தன்மை அப்படின்னு நான் என்ன சொல்ல வரேன்னு புரிஞ்சிரும் உங்களுக்கு. அப்ப தெரியும் நீங்க ஒரு குவாண்டம் ஃபீல்டுங்க. ஒரு வினாடியில் நீங்கள் சொல்லுகிற வார்த்தையோ, நீங்கள் எடுக்கிற ஒரு முடிவோ அல்லது ஒரு செயலோ நீங்கள் அல்ல. இவைகளெல்லாம் பொங்கி பெருகுகின்ற தன்மை, குவாண்டம் ஃபீல்டு. நீங்க உங்களுடைய குவாண்டம் ஃபீல்டு நல்ல தன்மையாக, உங்க எனர்ஜெட்டிக் போஸ்டர் இனிமையானதாக, இனிமையே படிவனாயா. உங்களை சுத்தி இருக்கவங்க நீங்க திட்டும் போது கூட அவங்களுக்கு தெரியும் அவர்களுடைய நன்மை, அவர்கள் மீது நீங்கள் வைத்திருக்கும் நேர்மையான காதலில் இருந்துதான் இந்த கண்டிப்பு கூட பிறக்கிறதுன்னு அவங்களுக்கு தெரியுங்கய்யா. சில நேரத்துல கைலாசத்துல யாரையாவது ஏதாவது ஒரு விஷயத்துக்காக கண்டிச்சுட்டேன்னா அப்புறமா கூப்பிட்டு ரொம்ப திட்டேனாமா, கவலைப்படாத. இல்ல நீங்க வேற சாமி, நீங்க திட்டும்போது கூட ரொம்ப கியூட்டா இருக்கீங்க, விடுங்க சாமி, நான் அதை ரசிச்சிட்டு இருந்தேன். நாம கண்டிப்பது கூட அவர்கள் மீது இருக்கும் நேர்மையான அன்பும் இனிமையான உணர்வும் நட்பும் அதை அடிப்படையாக வைத்த அந்த தன்மையிலிருந்து இயங்குவதுங்கிறதுனால யாருடைய உயிரையும் காயப்படுத்த மாட்டீர்கள்.